ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் dnn.py ஃபைல் ரன் பண்றேன். இங்க பாருங்க dnn.py ஃபைல் ரன் பண்ணிருக்கேன். அதுல இதெல்லாம் dnn ஓட லேயர்ஸ். ஓகேங்களா? அந்த லேயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணிருக்கு. ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு அக்யூரசி ஓவராலா வந்து 99% அக்யூரசி வந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்க டெஸ்ட் அக்யூரசி எவ்வளவு வேல்யூஸ் வந்திருக்கு, டெஸ்ட் லாஸ் எவ்வளவு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் இப்போ வந்து ட்ரைனிங் அப்படின்னா நான் இன்புட்டா கொடுக்குற டேட்டா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் இன்புட்டா என்ன டேட்டா கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் இங்க கால் பண்ணிட்டேன் டேட்டாவா. ஸோ அந்த டேட்டாவை இது வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்கோட மாடியூல்ஸ், டென்சிஸ், ட்ராப் அவுட், இது எல்லாமே வந்து அதோட லேயர்ஸ். அந்த லேயர்ஸ்ல தான் நான் இன்புட் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்றேன். ஸோ ட்ரெயின் பண்ணும்போது சிஸ்டம் ட்ரெயின் ஆகும். நான் இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா கொஞ்சம் புரியுமா, அதே மாதிரி சிஸ்டத்துக்கும் புரியும் ட்ரெயின் பண்றது அப்படின்னா. ஒரு 4-5 வாட்டி ட்ரெயின் பண்ண அக்யூரசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓவராலா இதுதான் அக்யூரசி உங்களுக்கு வருது. ஓகே, இப்போ வந்து டீப் நியூரல் நெட்வொர்க் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எம்எல் கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதத்துல கேஎன்என், எம்எல்ல எஸ்பிஎம் இது 3 பண்ணியிருக்கோம். கேஎன்எனோட அவுட்புட் இந்த கன்சோல்ல நான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க கேஎன்என் ஃபைல் ரன் பண்ணியிருக்கோம். அதுல இன்புட் ஆஃப் டேட்டா சிஎஸ்வி ஃபைல் இது எல்லாமே கொடுத்துட்டு அந்த சிஎஸ்வி ஃபைல்ல இருக்க டேட்டா ஓவரால் ஷேப் என்ன, அதோட வேல்யூ என்ன. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு 2 இதுவா பிரிக்கணும், ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். அதனால ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ஓவராலா கிளாசிஃபை பண்றேன். ஆர்ஓசி அக்யூரசி என்ன, ஓவரால் அக்யூரசி என்ன, கிளாசிஃபிகேஷன் ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கால்குலேட் ஆகி அவுட்புட்டா வருது இதுல. ஓகேங்களா? அண்ட் தென் எம்எல் அல்கோரிதம். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து கேஎன்என் அல்கோரிதத்தோட ரிசல்ட்னு சொல்றேன். ரிசல்ட்ல இது டேட்டா செட், இதோட ஷேப், இதோட சைஸ், ஆர்ஓசி, அக்யூரசி இதெல்லாம் என்னன்றத நீ தான் போய் கோத்ரூ பண்ணிக்கணும். ஆர்ஓசினா என்னன்னு நெட்ல படிச்சு பாரு, ஈஸியா புரியும். ஓவரால் அக்யூரசின்றது நான் இப்போ சொன்னல, ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கான அக்யூரசிஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன்ல ப்ரிசிஷன் ரீகால், எஃப் மெஷர் சப்போர்ட்னா என்னன்றத நீ நெட்ல கோத்ரூ பண்ணு. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட ரிசல்ட் இதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்எல்லோட இது எம்எல் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபைல் நான் கால் பண்ணியிருக்கேன் எம்எல் இது கொடுத்துட்டு எம்எல்ல n நம்பர் ஆஃப் அல்கோரிதம்ஸ் இருக்கு. எல்லா அல்கோரிதமும் நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். ரேண்டம் ஃபாரஸ்ட், லாஜிக்கல் ரிக்ரெஷன், அடபூஸ்ட் அல்கோரிதம், நெவி பேசின், கேஎன்என், மறுபடியும் ரேண்டம் ஃபாரஸ்ட், அதோட எஃப்என் ஸ்கோர், இது எல்லாமே வந்து அக்யூரசி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எஃப்என் ஸ்கோர். ஓகேவா? இது வந்து இதோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் எஸ்பிஎம் மட்டும் தனியா. ஓகேங்களா? எஸ்பிஎம் மட்டும் தனியா நான் ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். எஸ்பிஎம் மட்டும் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது பிகினர், மெலிகென்ட் கொடுத்து, அதாவது சேஃப், அன்சேஃப் கொடுத்து, அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு பிளாட்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஓவரால் பார்ட் இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஆப் ஃபைல் எப்படி ரன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன்.